எடுத்து வாசித்து பாருங்கள் பார்க்கலாம். பிலிப்பியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த வார்த்தை யாரை பார்த்து தேவன் சொல்லுகிறார்? அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்மை பார்த்து, நாம் எந்த குறைகள் மாறினால் என்னுடைய வாழ்க்கை நலமாக இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேனோ அந்த குறைவுகளோடு கூட இருக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் குறைவுகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? குறைவுகள் எப்போ நம்மளை சந்திக்க ஆரம்பிக்குது? அவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாதைகளை விட்டு தாண்டி போகிற போது தான் நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் வர ஆரம்பிக்கிறது, பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கிறது. சில சொல்லுவாங்கள்ல, நல்லா தான்ப்பா இருந்தோம், அது என்ன தெரியல, யார் வச்ச கண்ணோ இல்லை யார் விட்ட பிரச்சனையோ தெரியல, திடீர்னு ஒரு பூகம்பம் மாதிரி அவனுடைய வாழ்க்கையில் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாதுங்க. கடவுள் நமக்கு ஒரு பாதையை வச்சிருப்பார். அந்த பாதையை விட்டு நாம் மாறி போகிற போது நம்முடைய வாழ்க்கை ஸ்தம்பித்து போயிடுமா? நம்முடைய வாழ்க்கை ஸ்தம்பித்து போயிடுமா? நம் காணாத தரித்திரங்கள் வருமா? நம் காணாத பிரச்சனைகள் வரும். நம் காணாத போராட்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். நம் காணாத யுத்தங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்குமா? என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாதைகளை நாம் தவறி போகிற போது எல்லா பிரச்சனைகளும் நமக்கு நேரிடுமா? அல்லேலூயா. சரி, எதிலே நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம்? வாசித்து பாருங்கள். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரத்தில் 6வது வசனம். இது கதை கேட்கிற நேரம் அல்ல, இது என்னுடைய வாழ்க்கையை தேவன் ஆராய்ந்து அறிகிற நேரம். இதை சரியாய் நிதானித்து நாம் செய்தால் என்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். வாசிங்க. நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை. நீங்க திருப்தியாவதில்லை. குடித்தும் எல்லாமே உங்களுக்கு இருக்கு, ஆனா எதுவுமே உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. சாப்பிடுறீங்க, ஆனா அந்த சாப்பாடு உங்களுக்கு என்ன இல்லை, போதுமானதாக இல்லை. நல்ல வேலை செய்கிறீங்க, ஆனால் அந்த சம்பாத்தியம் உங்களுக்கு போதுமானதாக இல்லை. நல்ல சுச்சுவேஷன் எல்லாமே இருக்கு, ஆனால் ஒரு திருப்திகரமான ஒரு வாழ்க்கை இல்லை. ஒரு திருப்திகரமான ஒரு வாழ்க்கை இல்லை. வாசிக்க பார்க்கலாம். குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை, நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. திருப்தி இல்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி, 25 தேதியை தாண்டிட்டேன்னாக்கா கையில் ஒத்த பைசா இருக்க மாட்டேங்குது. திருப்பி அவங்க கிட்ட வாங்கி இவங்க கிட்ட வாங்கி இங்கே போட்டு அங்கே போட்டு அதை போட்டு இதை போட்டு, அந்த கிரெடிட் கார்டு வாங்கி இவங்க கிட்ட இருந்து கிரெடிட் கார்டு வாங்கி இங்கேருந்து போட்டு அதில் போட்டு அதுலேருந்து எடுத்து இதுலேருந்து எடுத்து, கடைசியில் சம்பளம் வாங்கினா இதை எடுத்து அதில் போட்டு, அதுக்கப்புறம் திருப்பியும் 20 தேதியிலேருந்து திருப்பியும் எம்டி காலி. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இது கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய குறைவுகள் அல்ல, நாமே நமக்கு உண்டாக்கி கொள்ளக்கூடிய குறைவுகள். நான் உங்களை பார்த்து நான் அன்பாக சொல்கிறேன், வழக்கத்திற்கு மாறாக ஒரு பிரச்சனை இங்கே ஃபேஸ் பண்ணுறீங்கனாக்கா, நீங்கள் உங்களுடைய சிந்தனையை மாம்சத்தின் பிரகாரம் கொண்டு போயிட்டு நீங்கள் அங்கலாய்க்கக்கூடாது. ஒரு பிரச்சனையை வித்தியாசமாக சந்திக்கிறீங்க. வித்தியாசமாக இது வரைக்கும் நான் இவ்வளோ இந்த மாதம் என்ன தெரியல, இது வரைக்கும் இந்த மாதிரி கஷ்டம் இருந்ததே கிடையாது அப்படி சொல்லிட்டு ஒரு சிந்தனை உனக்குள்ளே வருதுனாக்கா, அதுக்காக போயிட்டு அவங்ககிட்ட போய் காசு கேட்கலாமே, நெவர். அதெல்லாம் கிடையாது. உடனே நீங்கள் இருக்க வேண்டிய ஒரே ஒரு இடம் எது கேட்டிங்கனாக்கா, ஆண்டவருடைய சமூகம். ஆண்டவரே, இது வரைக்கும் இத்தனை வருஷம் எனக்கு இன்றைக்கி இந்த மாதிரி பட்டினி போட்டதில்லை, இது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு கஷ்டத்தை நான் அனுபவிச்சதில்லை, இது வரைக்கும் என் வாழ்க்கையில் இது போல் ஒரு பிரச்சனை வந்ததில்லை, இன்றைக்கு இந்த பிரச்சனை வருவதற்கு என்ன காரணம், ஆண்டவர் நான் என்ன செய்ய, நான் எதிலே நான் குறைவுள்ளவனாக இருக்கிறேன் என்பதை நீ ஆராய்ந்து பார்ப்பதற்கு நீ விட்டு கொடுத்தால் உன்னுடைய வாழ்க்கை அடுத்த மாதம் அந்த குறைவை நோக்கி ஓடாது.
நம்ம பண்ணுற தப்பு அதுதான். நம்ம பண்ணுற தப்பு என்ன கேட்டிங்கனாக்கா, அது சரி தானே, சரி 5000 ரூபாய் கம்மியாக இருக்கா, சரி அங்கேருந்து எடுத்து இதில் போடலாம், சரி அவங்ககிட்டருந்து வாங்கி இப்படி போடலாம், இங்கேருந்து எடுத்து அப்படி போடலாம், சரி அடுத்த மாதம் மேனேஜ் பண்ணிக்கலாம். கிடையாது, கிடையாது. ஒரு புதிதாக ஒரு தரித்திரம் உன்னுடைய வாழ்க்கையில் வருகிறது, புதிதாக ஒரு வியாதி உன் வாழ்க்கையில் வருகிறது, புதிதாக உன்னுடைய ஐக்கியம் கெட்டுப்போகுது, புதிதாக குடும்பத்தினுடைய சமாதானம் உடைகிறது, புதிதாக உன் வாழ்க்கையில் அந்த நிம்மதியெல்லாம் மாறிச்சு ஏதோ வித்தியாசமாக நடந்துட்டு இருக்குனாக்கா உடனே கர்த்தருடைய சமூகத்தில் வந்து உட்காரணும். ஆண்டவர்கிட்ட உடனே கேட்கணும், நான் எந்த விஷயத்தில் குறைவாக இருக்கிறேன், என்கிட்ட என்ன பிரச்சனை, ஏன் என் வருமானம் குறைஞ்சது, கடவுள்கிட்ட கேட்கணும். கேட்டீங்கன்னாக்கா, இன்னைக்கு நிறைய பேர் கேட்காததுனால தான் பதில் கிடைக்கல. நிறைய பேர் ஆண்டவர் சமூகத்தில் கேட்கறது கிடையாது. ஆண்டவர் இதுக்கு என்ன தீர்வு, என்ன பிரச்சனை, எதனால் இந்த காரியம் வந்தது கேட்கறது கிடையாது. அதனால தான் தீர்வு கடவுள் சொல்ல மாட்டேன்றாரு. நீ உட்கார்ந்து கேட்டனாக்கா கர்த்தர் பேசுவார். அது தரிசனத்தின் மூலமாக பேசுவார், பாஸ்டர் மூலமாக பேசுவார், தீர்க்க தரிசனத்தின் மூலமாக பேசுவார், உன்னுடைய குறைவை கர்த்தர் சொல்லுவார். நீ கேட்கறதுக்கு உனக்கு மனசு இல்லை. அந்த பிரச்சனையை வேற எப்படி முடிக்கலாம், வேற எப்படி கொண்டு போகலாம், வேற எப்படி பண்ணலாம், இப்படி தான் உன் சிந்தனைகள் ஓடிட்டு இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு மாதமும் பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அதிகரிச்சுட்டே வருது. கடைசியில் எழும்பி நிற்க முடியாதபடி உன் கழுத்திற்கு மேலே நுகத்தடி ஏற்றப்பட்டு மறைஞ்சி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளே நம்ம போயிடுறோம். ஒரு நாள் நடந்தது கிடையாது, பல நாட்களாக நடந்து கொண்டு இருக்கிறது. இதை நீ புரிஞ்சுப்ப என்று நினைக்கிறார் ஆண்டவர். நீ புரிஞ்சிக்கவே இல்லை. அதனால தான் இன்னைக்கு உன் காதுகள் கேட்க இந்த சத்தியத்தை கர்த்தர் பேசுகிறார். இன்னும் நீ புரிஞ்சிக்காம போயிட்டனாக்கா நீ பள்ளத்தில் போய் விழுந்துருவ. அடுத்தது உன்னை தூக்கி விட ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. அதனால தான் மனம் இறங்கி கர்த்தர் உன் குறைவுகளை எப்படி நிறைவாக மாற பண்ணுவதை கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சரி, என் வாழ்க்கையில் இந்த குறைவுகள் வருவதற்கு என்ன காரணம்? எடுத்து வாசித்து பாருங்க பார்க்கலாம். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டிற்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால் என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே. என் வீடு பாழாய் கிடக்கும் போது அவனவனுடைய வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்களே. நம்ம வாழ்க்கையில குறைவுகள் வருவதற்கு ஒரு முக்கியமான காரணம் கேட்டீங்கன்னாக்கா, கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து நம்ம கவலைப்படுறது கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வரோம், பெருக்கி பாயெல்லாம் போட்டிருக்கோம், சேர்லாம் போட்டிருக்கோம், வந்து உட்கார்றோம், கொஞ்சம் நேரம் உட்கார்றோம், எல்லாத்தையும் பண்ணுறோம், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எழும்பி போயிடுறோம். இந்த சபைக்குண்டான காரியம் எப்படி நடக்குது, அதில் என்ன பண்ணுறாங்க, அதில் யாருடைய உதவி இருக்கிறது, இது கர்த்தர் எப்படி கொண்டு போகிறாரு, இதில் நம்மளால் என்ன செய்ய முடியும் என்பதையெல்லாம் யோசித்து பார்க்கறதுக்கு கூட நிறைய பேருக்கு நேரம் கிடையாது. அவ்வளோ பிஸியாக இருக்கிறாங்க. நல்ல பாருங்க, அன்றைக்கி நல்ல ஒரு சர்ச் கிடையாது. தேவனுடைய ஆலயம் இடிக்கப்பட்டிருந்ததா, ஸ்தோத்திரம், ஆராதிக்கிறதுக்கு ஸ்தலம் இல்லாமல் இருந்ததா. ஆனால் ஜனங்கள் எல்லாம் கொஞ்சம் கூட அந்த வேதனை இல்லாமல் நம்ம கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஒரு ஸ்தலம் வேணுமே. இப்போது போன வாரம் நான் சொல்லியிருந்தேன், எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு சொல்லிட்டு அந்த தீர்க்கதரிசியை போய் எவ்வளோ புஷ் பண்ணாங்களோ, அந்த தீர்க்கதரிசி கிட்ட போயிட்டு எங்களுக்கு ராஜா வேணும், அதை நீ அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு எப்படி சொன்னாங்களோ, இந்த இடத்துல கர்த்தருடைய ஆலயம் இல்லாததை கண்டு கடுகளவு கூட அவங்களுக்குள்ள என்ன இல்லையா, அந்த தேவ பயம் இல்லாமல் இருந்ததா. அவங்க வீடுகளை கட்டணும், அவங்களுடைய ஸ்தானங்களை ஏற்படுத்தணும், அவங்க இப்படி இருக்கணும், அப்படி மாறணும், இப்படி போகணும், அப்படி போகணும், அதை செய்யணும், இதை செய்யணும், இப்படி தான் நினச்சிட்டு இருந்தாங்களே தவிர அவங்களுடைய எண்ணத்தில் ஒரு கர்த்தருடைய ஆலயத்தை கட்டணும்,
கர்த்தருடைய பிள்ளைகள்லாம் ஒன்றா சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கணும். எனக்கு மேல் விழுந்த கடமை கர்த்தரை உயர்த்தணும், கர்த்தரை ஆராதிக்கணும். இது நான் செய்யாது இருந்தால் என் வாழ்க்கையில் குறைவு வரும் என்பதை கடுகளவு கூட அறியாமல் மனம் போன வாழ்ந்தவர்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே, காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஆலயம் குறைவுள்ளதா இருக்கிறதை காணாமல் இருக்கிறீர்களே. இந்த கர்த்தருடைய ஆலயம் சொன்ன உடனே 2 காரியங்கள் இருக்குங்க. ஒன்று, உலக பிரகாரமாய் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிற இந்த சபை வளாகம். 2வது, என்னுடைய இருதயம் என்கிற இந்த சபை. நான் மனுஷனுக்கு 2 காரியம் ரொம்ப கரெக்டாக இருக்கணுங்க. ஒன்று, இந்த சபையை குறித்துண்டான பக்தி வைராக்கியமும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்கணும். 2வது, ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயம் கர்த்தருடைய சபை தான். இந்த கர்த்தருடைய சபையை புனிதமாய் காத்துக்கொள்ள வேண்டியது ஒவ்வொரு மனிதனுடைய கடமையாக இருக்கும். உன் வீட்டை 10 முறை பெருக்கிற, உன் வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிற, உன் வீட்டுக்கு டெக்கரேஷன் பண்ணுற, உன் வீட்டுக்கு அதை இதை பண்ணுற, இதை செய்கிற, அதெல்லாம் எல்லாமே பண்ணுற, உன்னுடைய இருதயம் மாத்திரம் கல்லறையை போல் இருக்குதான். இங்கே உயிரோடு கூட இருக்கிற தெய்வம் இல்லை, செத்து போனதை போல இருக்குதான் எல்லாமே. இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் என் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய தரித்திரங்கள் வருவதற்கு காரணம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து நமக்குள்ள என்ன இல்லையா? சரியான கரிசனை இல்லையா? நிறைய பேர் நினச்சிருக்காங்க, பாஸ்டர் பார்த்துப்பாங்க, அதுக்குண்டு இருக்கிற நபர்கள் இருக்கிறாங்க, அவங்க பார்த்துப்பாங்க அப்படி நினைக்கிறீங்க. கிடையாதுங்க. இந்த இடத்துல இருக்கிற எல்லாருடைய ஒரு கடமையாக இருக்கிறது சபையை பராமரிக்கிறது, உன்னுடைய இருதயம் என்கிற ஆலயத்தை பராமரிப்பது எல்லாம் ஒவ்வொரு மனுஷனுடைய தனிப்பட்ட ஒரு கடமையாக இருக்கிறதா. அதை சரியாய் செய்வதற்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் என்ன பண்ணணுமா? விட்டு கொடுக்கணுமா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உன் இருதயத்தின் மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, இந்த இருதயம் பரிசுத்தமாக இருக்கணும். ஆண்டவரே, இந்த இருதயம் பரிசுத்தமாக இருக்கணும். ஆண்டவரே, இந்த இருதயத்திற்குள்ளே நீங்கள் வரணும். வெளிப்படுத்தல் 3:20 சொல்லுதா, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். நிறைய பேருடைய உள்ளத்தில் இல்லை தெய்வம், நிறைய பேருடைய வெளியில தான் இருக்கிறாரு. ஆனால் உள்ளத்தில் வர முடியாதபடி அவர் கஷ்டப்படுற அவ்வளவு அலங்கோலங்கள், அவ்வளவு குப்பை, அவ்வளவு பாவம், அவ்வளவு அக்கிரமம் இந்த இருதயத்தில் மறைச்சி வச்சுட்டு இருக்கிறதுனால உனக்கு உதவி செய்ய முடியாம ஆண்டவர் அங்கலாய்த்தவராக இருக்கிறார். இந்த ஆலயம் பாழாய் கிடக்கிற அறியாததுனால்தான் நம்ம குடும்பத்தில் தரித்திரம் இருக்கு. இன்னும் நம்முடைய குடும்பத்தில் குறைவு இருக்குது. அந்த குறைவை மாத்திரத்துக்கு இதெல்லாம் பண்ணலாமா, அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலான்னு யோசிக்கிறதெல்லாம் விட்டுட்டு கர்த்தருடைய ஆலயத்திற்கு மேலே கவனம் உள்ளவர்களாய் வாருங்கள். அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். 2வது காரியம், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன், கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன், சபிக்கப்பட்டவன். 2வது இந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய சுவிசேஷம் இந்த இடத்தில் இருக்கிற எல்லாருக்கும் மேலே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சுவிசேஷம் சொல்லும்படி வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உலகமெங்கு போய் சகல ஜாதிகளையும் சிஷ்யராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே, நல்லா கவனிக்கணுங்க, நீங்கள் அப்படின்ட்டு சொல்ற ஆண்டவர், நீங்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. இந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்கும் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களையும் பார்க்கிற போது இருதயத்தில் வேதனை, இருதயத்தில் அங்கலாய்ப்பு. இந்த பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு கிடைக்கும், இந்த பிரச்சனைகளுக்கு எப்படி முடிவு உண்டாகும், இந்த பிரச்சனைகள் எப்படி சரியாகும், நிறைய பேருக்கு தெரியலங்க. நிறைய பேருக்கு தெரியல. அடுத்தது இதுக்கு என்ன பண்ணா சரியா இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியல. ரட்சிக்கப்பட்ட நீயே மௌனமா இருந்தனா, ரட்சிக்கப்பட்ட நீயே கர்த்தருடைய வேலையை அசதியா செய்தனாக்கா, கர்த்தரை அறியாது இருக்கிற ஜனங்கள் எப்படி பிழைப்பார்கள்? கர்த்தரை அறியாது இருக்கிற ஜனங்களுக்கு எப்படி மீட்பு கிடைக்கும்? எப்படி அந்த ஜனங்களுக்கு
ரட்சிப்பு போய் சேரும். உன் மேல் விழுந்த கடமை அல்லவா? வாசிச்சு பாருங்க, மத்தேயு 9:37 அதிகாரத்தில், 9ஆம் அதிகாரத்தில் 37, 38. தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஆ, அறுப்பு மிகுதி, ஆ, வேலையாட்களோ கொஞ்சம். ஆ. ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். நல்ல கவனிங்க பார்க்கணும். முதல் காரியம் நம்ம வாசிக்கிறோம், தேவனுக்குரிய காரியம் செய்யாமல் நாம் தாமதிப்பதினாலே நம்முடைய குறைவுகள் வருகிறது. அது எந்த தேவனுக்குரிய காரியம்னாக்க, ஒன்று சபைக்கு மேலே கரிசனை இல்லாத ஒரு வாழ்க்கை. ரெண்டாவது காரியம், கர்த்தருடைய ஊழியத்திற்கு மேலே கரிசனை இல்லாத ஒரு வாழ்க்கை. அதைத்தான் இந்த வசனத்தில் வாசித்தோம். திருப்பி வாசிங்க. தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி. அறுப்பு மிகுதி அதாவது எப்படின்னா, தேவனால் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். சொல்றாரு பாருங்க, நிறைய ரட்சிக்கப்படாத ஜனங்க இருக்கிறாங்க. ஆனா அறுக்கிறதற்கு வேலையாட்களோ, ரட்சிக்கப்பட்டவங்களோ கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. கொஞ்சம் பேரும் தன்னுடைய வேலைகளை செய்யாமல் இருக்கிறாங்க. அதுதான் இந்த இடத்துல எரேமியால வாசிச்சோம், கர்த்தருடைய வேலையை அசதியா செய்யாத, கர்த்தருடைய வேலையை அசதியா செய்யாத, கர்த்தருடைய வேலைக்கு முன்னாடி சோம்பலை காட்டாத, ஊழியத்துக்கு வரலையான்ட்டு கேட்ட உடனே ஓடி வரத்துக்கு முயற்சி பண்ணு. அதுக்கு 10 காரணங்களை சொல்லி, 10 பொருத்தமான தப்பான காரணங்களை சொல்லி வராமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணாத. ஊழியத்தினுடைய பாரம் உன் தலைக்கு மேலே இருக்கட்டும். அந்த பாரத்தை உணர்ந்து செய். அந்த பாரத்தை உன்னை விட்டுக்கொடு, அந்த பாரத்திற்காக உன்னை விட்டுக்கொடு. அதுதான் கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒன்று, தேவனுக்குரிய காரியத்திலே நீ சரியாய் செவி சாய்க்காமல் இருப்பதினாலே வரக்கூடிய குறைவுகள். ரெண்டாவது குறைவு எப்படி வருது? எரேமியா 5:25 வாசிங்க பார்க்கலாம். உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாதிருக்கிறது. உங்களுடைய பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாமல் இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரிஞ்சுதுங்க? என்னுடைய பாவம் எனக்கு நன்மை கிடைக்க கூடாதபடி, எனக்கு பிளஸ்ஸிங் கிடைக்க கூடாதபடி, உயர்வு கிடைக்க கூடாதபடி எனக்கு என்ன பண்ணி இருக்குது? பிளவை ஏற்படுத்தி இருக்கிறது. யாருடைய பாவம்? யாருடைய பாவம்? எப்பவுமே நம்ம ஆளுங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பிரச்சனை வந்துட்டானாக்கா, அவன் எனக்கு ஏதாவது பண்ணிட்டு இருப்பானா, இவன் எனக்கு ஏதாவது பண்ணிட்டு இருப்பானா, அவங்க எனக்கு இப்படி செஞ்சுட்டு இருப்பாங்களா, அவங்க இல்லை இவங்க எனக்கு செஞ்சுருப்பாங்க. அதாவது மற்றவங்க கிட்ட ஜாக்கிரதை இல்லாமல் வாழ்வது சரின்னு சொல்ல மாட்டேன் நான். ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. அதை காட்டிலும் உன்னை பரிசோதித்துக் கொள்வது அதைவிட நல்லது. உன்னை பரிசோதித்துக் கொள்வது அதைவிட நல்லது. என்கிட்ட என்ன தப்பு? அதனால தாவீது சொல்ற, ஆண்டவரே எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாங்க, என்னை சோதித்து பார்க்கிற அறிவை எனக்கு தாங்க, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்பதை எனக்கு காண்பீங்க. எவ்வளவு அழகான ஜெபம் பாருங்க. எனக்கு இது வேணும் அது வேணும்ட்டு அவன் கேட்கலங்க. அவன் என்ன கேட்குறான் தெரியுமா? எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாங்க, நான் எதினால் உம்மை மீற பண்ணி, உம்முடைய அன்பை நான் மீற பண்ணினேன், உமக்குள்ள இருக்கிற கிருபையை நான் மீற பண்ணினேன், உங்கள் தயவை நான் மீற பண்ணினேன், எனக்கு சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்கிறான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? இதைத்தாங்க தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். என்னுடைய பாவங்கள் தான் எனக்கு தரித்திரத்தை கொண்டு வருகிறது. சபைக்கு மேலும் கர்த்தருடைய ஊழியத்திற்கு மேலும் அக்கறை இல்லாத ஒரு வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கையில் தரித்திரத்தை கொண்டு வருகிறதா. நான் தரித்திரத்தை தீக்கிறதுக்காக அந்த பிஸ்னஸ் பண்ணுறது, இந்த பிஸ்னஸ் பண்ணுறது, இந்த வேலை செய்கிறது, அந்த வேலை செய்கிறது கிடையாது. உன் வழியெல்லாம் மாற்றிக்கோ. இன்னையிலேருந்து ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணிக்கோ. ஆண்டவரே, யாரையோ ஒருத்தனை நம்பி இல்லை, உங்கள் ஊழியத்தை செய்கிறதுக்கு உண்டான ஒரு அபிஷேகம் என் தலைக்கு மேலே ஊற்றப்பட்டு இருக்கிறது. அதை நான் செய்கிற வரையிலும் என் தரித்திரம் என்னை விட்டு போகாது. என் பாவத்தை என்னை விட்டு மாற்றிக்கொள்ளுகிற வரையிலும் என் தரித்திரம் போகாது. என் அக்கிரமத்தை என்னை விட்டு மாற்றிக்கொள்ளுகிற வரையிலும் என் தரித்திரம் போகாது. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? எரேமியா 5:25 வச்சு வாசி பாருங்க பார்க்கலாம். அந்த பாவத்தில் திருப்பி சொல்றாரு பாருங்க. உங்கள்
அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்களுடைய பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாதிருக்கிறது. பாருங்க, உங்கள் அக்கிரமங்கள் உங்கள் பாவங்கள், உங்கள் அக்கிரமங்கள் உங்களுடைய பாவங்கள். எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில குறைவை கொண்டு வந்தது, அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில தரித்திரத்தை கொண்டு வந்தது, அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை கொண்டு வந்தது, அதுதான் உங்களுடைய வாழ்க்கை இயலாமைகளை கொண்டு வந்தது. அதை சரி பண்றதுக்கு என்னென்னவோ பண்ணாத, சரி ஆகாது. அது சரி ஆகணும்னாக்கா நீ சரி ஆகணும். நீ சரியானதான் உன் குடும்பம் சரியாகும். உன் குடும்பம் சரியானதான் உன்னை சுற்றி இருக்கிற எல்லாமே சரியாகும். அப்பதான் உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ எப்படி வேணாலும் வாழு, கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார். பொய் போதகத்தை நம்பாத, பொய் போதகத்தை நம்பாத. என் ஆண்டவர் அன்புள்ளவர் தான், என் ஆண்டவர் கிருபை உள்ளவர் தான். அதை காட்டிலும் நீ பரிசுத்தமா வாழணும்னு சொல்லி நினைக்கிறவர், அவரு உண்மை உத்தமா வாழணும்னு சொல்லி நினைக்கிறவர், அவருடைய பிள்ளை என்கிற தகுதி நீ பெறணும் சொல்லி நினைக்கிறவருங்க என் ஆண்டவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் வாழ்க்கையில் குறைவதுக்கு இதுதான் காரணம். நிறைய உன்னுடைய வாழ்க்கையில் வரணும். நான் எடுத்து வாசிக்க பார்க்கலாம். கடன்னு யோவான் 10ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். நானோ உன்னை சுற்றி இருக்கிற அத்தனை ஆவிகளும் உன்னை தரித்திரமாத்துக்கிறதுக்கு வருது. உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் சுரண்டத்துக்கு வருது. உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் கொள்ளையடிக்கிறதுக்கு வருது. உன்னை ஏமாத்துறதுக்கு வருது. உன்னை அழிக்கிறதுக்கு வருது. ஆனால் நானும், அந்த வார்த்தையுடைய அர்த்தத்தை கவனிங்க, நானும் அவைகளுக்கு ஜீவன் கொடுக்கவும் அது பரிபூரணம் அடையும் தான் நான் இந்த உலகத்திற்கு வந்தேன். எத்தனை பேர் கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவீங்க? அல்லேலூயா. நான் வந்த நோக்கமே அதுதான், இந்த குறைவை எப்படி மாற்றுவது. அதனால்தான் ஆண்டவர் முதல்ல செய்த அற்புதம் எப்படி பார்த்தீங்கன்னாக்கா, கானான் ஒரு கல்யாணத்தில் திராட்சரசத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரா? தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினாரா? குறைவை நிறைவாய் மாற்றினார். ராமேஷ் சொல்லுங்க பார்க்கலாம். எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா அதில் தெரியும். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். அப்போ முதல் உன்னுடைய குறைவு மாறத்துக்கு முதல் வழி எது கேட்டீங்கன்னாக்கா, உன் ஊழியத்தில் ஊழியக்காரன் மூலமாக கர்த்தர் பேசுகிறத கவனமாக கேட்டு நடந்தாலே உனக்கு 90% பிரச்சனை உனக்கு முடிஞ்சு போயிடும். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணுமா? அந்த அம்மா அதான் சொல்கிறாங்க, அவர் சொல்கிறத மட்டும் கேட்டு நடங்க, குறைவு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. பக்கத்தில் இருக்கும் கை எல்லாருமே பிடிச்சி சொல்லுங்கள், மேலே கீழே எல்லாமே சைடில். வெளியில் இருக்கிறவங்களாம் கை பிடிங்க பார்க்கலாம். வெளியில் இருக்கிறவங்களாம் கை பிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சொல்கிறத கேட்டாலே உங்கள் குறைவெல்லாம் மாறிடுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்கிறத கேட்டாலே குறைவு மாறிடும். அவருடைய வார்த்தைக்குள்ளே தான் இருக்கு நிறைவு. அவர் ஒரு காரியத்தை சரியான நேரத்தில் சொல்கிறாருனாக்கா அதை புரிந்து செயல்பட வேண்டியது நம்முடைய கடமை. அதற்கு உயிர் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதை பயபக்தியோடு கூட காத்துக்கொள்வது நம்முடைய கடமை. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிற நம்மிடத்தில் முதல் காரியம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதினாலே என்னுடைய குறைகள் மாறும். 2வது காரியம், சங்கீதம் 34ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, 2வது கர்த்தரை தேடுகிறவர்களாய் மாறினீர்களானால் ஒரு நன்மையும் உன் குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாற ஆரம்பிக்கும். தேடணும், தேடணும், சாக்கு போக்கு சொல்லாம தேடணும், காத்திருக்கணும், காத்திருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. காத்திருந்தா மட்டும்தான் ஆசீர்வாதங்களை பெற முடியும். இந்த இடத்துல 2வது, உன் தரித்திரம் மாறணும், வறுமை மாறணும்னாக்கா
ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன பண்ணணுமா? ஆண்டவரை தேடுகிற ஜனமாய் மாறணும். தப்பான இடங்களில் உங்களுடைய ஆசீர்வாதத்தை தொலைச்சிட்டு வந்துடக்கூடாது. தப்பான இடங்களில் உங்களுடைய பணத்தை தொலைச்சிட்டு வந்துடக்கூடாது. தப்பான இடங்களில் உங்களுக்கு உண்டான நன்மையை தொலைச்சிட்டு வந்துடக்கூடாது. அதை சவதரிப்பதற்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, எவ்வளோ நாள் முழங்களில் நின்றுருப்பீங்க, எவ்வளோ நாள் கர்த்தரை ஆராதிச்சிருப்பீங்க, எவ்வளோ கர்த்தரோடு கூட இருக்கிற உறவில் பலப்பட்டிருப்பீங்க. அப்படி தான் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் கொடுத்தாரு உனக்கு. அதை சாதாரணமாக யாருக்காக விட்டு கொடுத்துடாதீங்க. அது ரொம்ப மேன்மையானது, அது ரொம்ப உயர்வானது. அப்போ ரெண்டாவது காரியம், கர்த்தரை தேடுவதினாலே இந்த குறைவு மாறும். மூணாவது, சங்கீதம் 34:9 வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்திருங்கள். மூணாவது காரியம், அவருக்கு பயப்படக்கூடிய பயம் உங்ககிட்ட இருந்ததுனாக்கா உங்களுடைய குறைவுகள் நிறைவாக மாற ஆரம்பிக்கும். எனக்கு தெரியுங்க, கர்த்தருடைய வார்த்தை வருகிற போதே அந்த நடுங்கக்கூடிய நடுக்கத்தை நான் பார்க்கிறேன். மெத்தனமாய் நடக்கிறவர்களையுமா, போ இதில் என்ன வந்துட போகுது, இதெல்லாம் என்ன ஆகிட போகுது அப்படின்ட்டு நடக்கிறவங்களையும் நான் பார்க்குறேன். உன் வாழ்க்கை நஷ்டப்படக்கூடாது, யாரோ வாழ்க்கையில் உன் வாழ்க்கை நஷ்டப்படக்கூடாது. நீ கட்டி வச்சிருக்கிற உன்னுடைய கனவு கலைஞ்சிடக்கூடாது, உன்னுடைய விசுவாசம் உடைஞ்சிடக்கூடாது. நீ ஆண்டவருக்கு பாத்திரவனா இருக்குன்னு சொல்லிட்டு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். 3 காரியம். 1, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் உனக்கு குறை வராது. 2வது, ஆண்டவரை தேடினால் உனக்கு குறை வராது. 3வது, தேவனுக்கு பயந்து வாழ்ந்தால் உனக்கு குறை வராது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. குறைவுகள் வருவதற்கு என்ன காரணம்? 1, கர்த்தருடைய ஆலயத்திற்கு மேலே நமக்குள்ள என்ன கிடையாது? பற்றுதல் இல்லை, பற்றுதல் இல்லை. தேவனுடைய ஊழியத்திற்கு மேலே நமக்கு பற்றுதல் இல்லை, கர்த்தருடைய வேலைக்கு மேலே நமக்கு பற்றுதல் இல்லை. 2வது காரியம், நம்ம கிரயத்திற்கு நம்மை விலைக்கு வாங்கியிருக்கிறாரு. நீ அந்த பாவத்தை உன்னோடு கூட சேர்த்து கொள்வாயானால் தரித்திரம் வாசல்ல நிற்குமா? பாவத்தை விட்டு விலகி வந்தாச்சான் ஆசீர்வாதம் வாசல்ல தங்கும். ஆண்டவர் தான் சொல்றாரு, இதுவரையிலும் வாழ்க்கையில் தரித்திரம் குறைவதற்கு 2 தான். 1, கர்த்தருடைய ஆலயத்திற்கு மேலே, கர்த்தருடைய ஊழியத்திற்கு மேலே உனக்கு என்ன இல்லை? தாகம் இல்லை. 2வது, உனக்குள்ளே இருக்கிற குற்றங்களை பெருசாக உன்னால் ஒப்புக்கொள்ள முடியல. பாவத்தை மறைச்சி மறைச்சி வாழ்ந்துட்டு இருக்கிற, அதை கண்டு கொள்ளாமல் வாழ்ந்துட்டு இருக்கிற. அதனால தான் தரித்திரம் வந்துச்சு. இதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு 1, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. 2வது, கர்த்தரை அதிகமாய் தேடு. 3வது, கர்த்தருக்கு பயப்படு. உன் குறைவுகள் நிறைவாகும். 10வது மாதத்தில் நீ எதிர்பார்க்கிறதை விட அதிகமாய் உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பதற்கு அவர் பெரியவராக இருக்கிறார். உனக்கு நன்மை செய்வதற்கு அவர் பெரியவராக இருக்கிறார். உன் தேவைகளை சந்திப்பதற்கு அவர் பெரியவராக இருக்கிறார். உன் கூட இருந்து உன்னை நடத்துவதற்கு அவர் பெரியவராக இருக்கிறார். கர்த்தருடைய இரக்கம் உன்னோடு கூட இருந்து நடத்தும். நல்லவரே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட உம்மை துதிக்கிறப்பா. நீர் கொடுத்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தினால் தம்முடைய பிள்ளைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. எங்களுடைய வாழ்க்கையில் பல நாள் கதையை போல கழிந்து விட்ட காரணம், என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் தெரியாமலேயே, இந்த குறைவுகளுக்கு காரணம் தெரியாமலேயே, இந்த மேன்மைகளுக்கு காரணம் தெரியாமலேயே என் வாழ்க்கை பாதி முடிஞ்சு போச்சு. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறீங்க, இது யாரோ ஒருத்தருடைய ஊழியம் இல்லை, இது என்னுடைய ஊழியம், இது என்னுடைய சபை, இதெல்லாம் என்னுடைய ஜனங்கள், இதெல்லாம் எங்களுக்கு கர்த்தர் கொடுத்தது, இது எங்களுக்கு கர்த்தர் கொடுத்தது. இதற்கு மேலே நான் தாகமுள்ளவனாய் இருக்கணும். கர்த்தருடைய ஊழியத்திற்கு மேலே நான் தாகமுள்ளவனாய் இருக்கணும். 2வது, எந்த பாவமும் என்னிடத்தில் வரக்கூடாது. என் பாவம்தான் எனக்கு இவ்வளோ தரித்திரத்தை கொண்டு வந்துச்சு, என் பாவம்தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனைகளை கொண்டு வந்தது, என் பாவம்தான் எனக்கு இவ்வளோ வேதனைகளை கொண்டு வந்தது. ஒருத்தனுடைய கை எனக்கு விரோதமாய் சூட்டக்கூடாதபடி என்னை அக்கினினாலே கர்த்தர் மூடுங்க.